அதெல்லாம் தானே நடந்தது தானே, இவர் ஒன்றும் சொல்லலைல்ல. இப்போ நீங்கள் அந்த குடும்பத்தை விலைக்கு வாங்கி தானேங்க ஆகணும். முதல்ல எவனோ ஒரு அல்லகை அமிச்சிங்க, அந்த அல்லகை போய் பேசி வேலை ஆகலை. அதனால அந்த தம்பி, அந்த அண்ணன் தம்பிக்குள்ளே கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஒழுங்காக இருந்திருக்கு, நல்லா வாழ்ந்திருக்காங்க. அந்த தம்பி ஒத்துக்கலை, அது பிறகு தெரியுது. இப்போ முதலமைச்சரே பேசிட்டாரு. அப்போ கண்டிப்பாக அவங்கள வாயை மூடுறதுக்கு என்னென்ன பண்ண வைக்க முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நியாயமானதும் கூட. அந்த பையன், அந்த அம்மா என்ன பண்ணும், எதுக்குங்க பிள்ளைய பற்றி போடுறோம், நாளைக்கு 60 வயசுக்கு மேலே நமக்கு முடியாது இருக்கும்போது அதை நம்மளை பார்த்துக்குங்கிறதுக்காக தானே. அதை நம்ம முதல் 10 வருஷத்துக்கு அதுக்கு முடியாத இருக்கும்போது நம்ம பார்த்துக்கிட்டோம். இது தானே கிவ் அண்ட் டேக்கு. உங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா அவங்கள பார்த்துட்டது எதுக்காக, அவங்க நாளைக்கு முடியாத இருக்கும்போது நீங்கள் அவங்க பார்த்துப்பிக்கிங்கிற எண்ணத்தில் தானே அனாதாசிரமத்தில் விட்டுருவீங்க. இங்கே இந்தியாவிலே நீ இருமா, அங்கே தான் பெஸ்ட்டு, நான் அமெரிக்காவில் இருக்கேன் அப்படின்னு கேடுகட்டத்தனமாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக குழந்தைய பார்த்துக்கிறோம் இல்லை, பார்த்துக்கிறதுக்காக தான். நல்ல வேலையாக அந்த அம்மாவுக்கு இன்னொரு பையன் இருக்குது, ஒன்று போயிட்டாங்கிறதோட முடிஞ்சு போயிடும். 50 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் போகிற வரவெல்லாம் கொஞ்சம் அமுத்திட்டு எதையோ ஒன்றத்தை கொடுப்பான். அந்த அம்மா வாழ்க்கை அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அந்த பையன் ஃபோட்டோ ஆகிட்டாங்கிறத தவிர வேறு எதுவுமே மாற்றம் இருக்காது. ஆனால் இப்போ இது முறைப்படி தான் நடந்திருக்கா, யார் கொடுத்துருக்காங்க, எதன் அடிப்படையில் அவருக்கு இப்போ அந்த பையனுக்கு வேலை கிடைக்கும்? அவன் ஒரு ஒப்பந்த தொழிலாளியாக வேலை செய்கிறான். அந்த செக்யூரிட்டி அமைப்பு இருக்கு இல்லையா, யார் இந்த செக்யூரிட்டியெல்லாம் அனுப்புகிறாங்களோ அந்த அமைப்புக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது பிக்சர்லேயே இல்லையா? நீங்கள் எப்படி அவனுக்கு வேலை கொடுப்பீங்க, எந்த அடிப்படையில் கொடுப்பீங்க? ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு, இந்த சிஎன்எஃப் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு, சிஎன்டே மாதிரி எதையாவது பண்ணி விட்டுட்டு பொழுது ஓட்டுறது தான். அவன் வர்ற 20 லட்சம் ரூபாயில் ஏதோ ஒரு பொட்டி கடையை நடத்திட்டு மேலே வரணும்னு பாடுபட போகிறது தான். அப்படித்தான் முடியும்.